ஆப் ஹதீத் ஆப்பை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு HUDATAMIL தமிழ் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் தேடினீங்கன்னா அதான் தமிழ் ஆப் இருக்கும். நான் இப்போ ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். எனக்கு அதனால் நீங்கள் இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறேன். ஆப் ஓப்பன் பண்ணோடனே இப்போ பார்த்தீங்கன்னா இதான் ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஒரு புக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை மட்டும் இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்கு. இப்போது இதில் அறிமுகத்தை காண்க அப்படின்னு கிளிக் பண்ணுறப்போ இந்த புக்கோட டீட்டெயில்ஸ் பற்றி தெரியும். இது இந்த ஹதீஸ் குத்துபீஸ் அந்த 9 நூட்கள் மற்றும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பதிப்புரை, மொழிபெயர்ப்பு, மேலாய்வுரை, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அணிந்துரைகள் எல்லாமே இங்கே டீட்டெயில்ஸில் பார்த்துட்டு இப்போ அடுத்தது உள்ள ஹதீஸ்குள்ளே போகலாம். இப்போ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா 2 அத்தியாயங்கள் இருக்குது. கல்வி, இறை நம்பிக்கை அப்படின்னு சொல்லி 2 அதோட இன்ட்ரோடக்ஷன்ஸையும் நம்ம ஓப்பன் பண்ணோன்னா அதோட இன்ட்ரோடக்ஷன்ஸ் டீட்டெயில்ஸும் இந்த இதில் இருக்கும். இப்போது அந்த ஹதீஸ்குள்ளே போனீங்கன்னா பாடங்கள் பார்த்தீங்கன்னா கல்வி பரவச் செய்தல், அல்லாவின் தூதர் அவர்கள் பற்றி செய்தி, அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு பாடங்கள் இருக்கும். அந்த பாடத்துக்குள்ளே போனீங்கன்னா தான் ஆக்சுவல் ஹதீஸ் இருக்கும். இப்போ ஹதீஸ் எண் 1 அதோட இதை பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தில் இருக்க 4 ஹதீஸையுமே இங்கே லிஸ்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து அரபிக் இருக்கும், தமிழ் உரை இருக்கும். இப்போ இந்த தமிழ் உரையில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யாருக்காவது இந்த ஹதீஸை யாருக்காவது ரெஃபரன்ஸ் பண்ணிவிட்டு யாருக்காவது அனுப்பணும்னா இதை காப்பி பண்ணிவிட்டு காப்பி ஆயிரும், நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது வந்து ஷேர் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் யாருக்காவது. அதுக்கப்புறம் இந்த ஹதீஸ் வந்து நீங்கள் புக் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்லைட் ஹைலைட்டர் போட்டு புக் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அதை ஒரு இடத்துல யூஸ் பண்ணலாம். அப்புறம் இது நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ட்ரெயினில் போகும்போதோ இதுலையோ அது போகும்போதோ இதை ஆடியோவாக கேட்கணுன்னா இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோவில் வந்து வரும். நபி அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் எனக்கு அருளியுள்ள நல்வழிகளுக்கும் கல்விக்கும் எடுத்துக்காட்டு ஒரு நிலத்தில் பெய்த பெரு மழையை போன்றதாகும். ஆடியோவை நீங்கள் அப்படி கேட்டுட்டு இருக்கலாம். இப்போ அடுத்த ஹதீஸ்க்கு போனோம்னா நெக்ஸ்ட் அந்த பாடத்திலே உள்ள செகண்ட் ஹதீஸ்க்கு போகலாம். செகண்ட் ஹதீஸ், தேர்ட் ஹதீஸ் போயிட்டு இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த 4th ஹதீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஃப்யூச்சரில் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதை வந்து ஒரு ஹார்ட் போட்டுக்கலாம். போட்டோன்னா நீங்கள் வந்து அதை இதில் போய் எடுத்துக்கலாம். ஸோ இது நம்ம அங்கே போட்ட கடைசி நீங்கள் படிச்சுட்டு ஒரு 2-3 நாள் கழித்து பார்ப்பீங்க, கடைசி படிப்பை தொடரவும் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்கு வந்துட்டோன்னா அது வந்து உங்களுக்கு நீங்கள் லாஸ்ட்டாக எந்த ஹதீஸ் 4th ஹதீஸில் இருந்தோமோ அதை உங்களுக்கு காமிக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த ஹதீஸோட ஆதாரம் லிஸ்ட்டு, இதை பற்றி ஆதாரம் எந்த புக்ஸில் இருந்து ரெஃபர் பண்ணுறாங்கங்கிற டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணணும் ஹதீஸில் அப்படின்னா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு உம்ரா அப்படிங்கிற ஹதீஸை உம்ரா எங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ண போகிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா உம்ரா ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா ஹதீஸ் 44, ஹதீஸ் 321, ஹதீஸ் 52 இதில் வருது. இப்போ இந்த ஹதீஸில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இது உம்ராவை பற்றியான விஷயங்கள் வந்து இதில் வருது. அடுத்தது வந்து இன்னொரு ஹதீஸும் இதில் இருக்குது. 3 இடத்துலையும் உம்ராங்கிற இது வருது. அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஆல்ரெடி விருப்பங்கள் பண்ணி வச்சுருந்த ஹதீஸ் எல்லாம் இங்கே லிஸ்ட்டில் வரும். அப்புறம் செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் உங்களோட ஃபாண்ட் சைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். உங்கள் மேல் வாய்ஸு, ஃபீமேல் வாய்ஸ் அதை போடுறதும் இங்கே ஆப்ஷன் இருக்குது. ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.